Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு Arulcutefamily. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான நெய் பிரசாதம் எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ஒரு 10 நிமிஷத்துல இந்த நெய் பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்க போகிறோம். பாகு பதத்துக்கு வரணுங்கிறது இல்லை, வெல்லம் நல்லா உருகி வந்தாவே போதும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு துரும்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி உருக்கி எடுத்து வடிகட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெல்லம் உருகி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அவலை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்க வெள்ளை கரைச்சலை வடிகட்டிக்கலாம். இளம் சூட்டோடையே நீங்கள் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை பார்த்திங்கன்னா தூசு துரும்புலாம் இருக்குது பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுது, ரிமூவ் ஆகிடுச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வெள்ளைக்கரைசலில் நம்ம அவளோடையும் தேங்காயோடையும் நல்லா ஊறி வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதுவே உருகி வந்துச்சுன்னா சரியாக போயிடும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப்புன்றது 3/4 கப்பாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலக்கிட்டோம். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகினவுடனே நான் கொஞ்சம் போல் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ முந்திரி திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். சாமிக்கு படைக்கிறதுனால அதிகமாக சேர்த்தாலும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை நமக்கு நல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தில் அவல் பிரசாதத்தில் இந்த முந்திரி திராட்சையை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் அவல் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு படிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. உங்களால் கொழுக்கட்டை மற்ற எந்த ஸ்வீட்டும் செய்ய முடியலன்னா இந்த பிரசாதம் ஒன்று மட்டும் போதும். இதை நீங்கள் செஞ்சு படித்தாவே விநாயகரும் ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்கு ரொம்பவுமே பிடித்த பிரசாதம்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் நெய் பிரசாதத்தை வச்சு வழிபட்டு நீங்கள் என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோஸ் வரப்போது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ற இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஏற்கனவே நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் போட்டிருக்கேன், சில ஸ்வீட் ரெசிபீஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.